அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டு சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நான் கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் வந்து பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கேன். இது ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் குரூப் 4லேயும் சரி குரூப் 1லேயும் சரி சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிறப்பு தமிழையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இதை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. இதையும் படிச்சுட்டு தான் போகணும். ஆல்ரெடி 6th to 12th ஓல்டு புக்கு ஃபுல்லாக படிக்கணும், நியூ புக் ஃபுல்லாக படிக்கணும், ப்ளஸ் இந்த சிறப்பு தமிழையும் படிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து குரூப் 2க்கு வந்து இன்னும் 1 month தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நான் கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தினைக்கும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 11th and 12th சிறப்பு தமிழில் முடிச்ச உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எளிய மக்களின் வாழ்வியலை எடுத்து எம்பும் சிற்றிலக்கியம் எதுனா பல்லு குறவஞ்சி. பல்லுங்கிறது விவசாயிகளை அந்த பள்ளமான நிலத்தில் வந்து விவசாயம் செய்வாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இது பண்ணுறனால சொல்கிறனால இது வந்து பல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குறவஞ்சிங்கிறது இந்த மலைநில மக்கள், குறவன் குறத்தி அவர்களை பற்றி சொல்கிறனால இது வந்து எளிய மக்களோட வாழ்க்கையை வந்து எடுத்து எம்புது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பல்லும் இந்த குறவஞ்சியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குணக்கடல் திரையது பறைத்தபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐயிரை ஆயிரை கணவன் தாங்குன் சேயல் அரியோட் படர்த்தி நோயை நெஞ்சே நோய்பாலோயே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. இதை பாடினது யார் அப்படின்னா பரணர் பாடியிருக்காரு. இந்த பாடல் மொதல் என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா, தலைவன் தலைவி இருக்காங்க. வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு, தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சிடுறாரு. ஸோ தலைவி வந்து வருத்தப்படுறத வந்து தலைவன் என்ன எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த பாடல். அதாவது ஒரு வயதான ஒரு நாரை அது வந்து கீழ்கடலில் வந்து ஒரு மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதோடைய வயது மூப்பு காரணமாக அதோடைய இறகெல்லாம் கொட்டி கிடக்கு. இருந்தாலும் அது இந்த மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மீன் வந்து மேலை கடல், அதாவது மேற்கு கடல்ல இருந்து அந்த மீன் வந்து வருது. ஸோ அதுக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி தான் தலைவியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி தலைவன் ஃபீல் பண்ணுற மாட்டோம் இந்த பாட்டு இருக்கு. இந்த பாடல் வந்து குறுந்தொகையில் இருக்கு. பாடினது யாருன்னா பரணர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. புறநானூறு யார் பாடியிருப்பார்னா குடப்புலவினார் வந்து பாடியிருப்பார். யாருக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாட்டா பாடியிருக்காருனா பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாட்டா பாடியிருப்பார். அதாவது நீரின்றி அமையா யாக்கைக்கு இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. இந்த லைன் திருக்குறள்லையும் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, நீரின்றி அமையா உலகு அப்படின்னு சொன்னால் திருக்குறள், நீரின்றி அமையா யாக்கை அப்படின்னு சொன்னால் அது வந்து புறநானூறு அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது வந்து பாருங்கள், இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாட்டோம் குடப்புலவையனார் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு சொல்லியிருப்பார். அதாவது இந்த தண்ணி இல்லாமல் வறட்சி, அதனால் விவசாயம் கெட்டு போயிடும், அதனால் மக்களுக்கு உணவு கிடைக்காது. ஸோ அந்த காரணத்தினால தண்ணி வந்து எல்லா காலத்துலேயும் கிடைக்கிற மாட்டோம். அந்த நிலத்தில் வந்து தண்ணி இருக்கிற மாட்டோம், குளம் ஏரி இந்த மாதிரி வெட்டி தண்ணியை வந்து மக்களுக்கு ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாட்டோம் குடப்புலவையனார் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த பாடல் தான் இது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே ரொம்பவே முக்கியமானது. அதனால் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்த லைன் பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த லைன் பாருங்கள், கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு கேட்டாலும் புறநானூறுலையும் இருக்கும். இது இந்த லைன் வந்து மணிமேகலையிலையும் இருக்கும். ஸோ இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற இது கேட்டாங்க புறநானூறு மணிமேகலை ரெண்டுலையுமே இருக்குது. நீரின்றி அமையா உலகு அப்படின்னா திருக்குறள், நீரின்றி அமையா யாக்கை அப்படின்னா புறநானூறு. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னா மணிமேகலையில் சிறைசை காதையில் இருக்குது. அதாவது இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது எதுவுமே நிலையானது கிடையாது, அறம் தான் வந்து நிலையானது, அதனால் அறத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மட்டும் மணிமேகலையில் இந்த பாடல் இருக்குது. அதாவது இளமையும் நிலையானது கிடையாது, யாக்கைனா உடம்பு, உடம்பும் நிலையானது கிடையாது, செல்வமும் நிலையானது கிடையாது, அதனால் அறத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் அறத்தை வந்து துணையாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாட்டோம் மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம இது எப்படி ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா, மணிமேகலை வந்து ரொம்ப இளமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஓகே, அதே மட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கும் நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நீரின்றி அமையா யாக்கைன்னு இருக்கா. இப்போ யாக்கைனா நம்மளுக்கு புறநானூறுன்னு தெரியணும். ஸோ யாக்கையை காக்கைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கை இங்கே வந்து புறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரின்றி அமையா உலகுன்னு வந்துச்சுன்னா திருக்குறள். அப்போ உலக பொதுமறை தானே திருக்குறள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த குடப்புலவையனார், இந்த பாட்டை பாடினது யார், குடப்புலவையனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குடத்தில் தான் நீர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. என்ற புதுமை புதுவது பற்றி கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். அதாவது விருந்து அப்படின்னா புதுமை அப்படின்னு அர்த்தம். அதாவது புது 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 விஷயங்கள் வந்து உள்ள வர்றது நல்லது தான் அப்படின்ற மாட்டம் இந்த தொல்காப்பியம் சொல்லும். இப்போ யாப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு செய்யுள் இயற்றணும் அப்படின்னா இந்த யாப்பு அடிப்படையில் தான் செய்யுள் இயற்றுவாங்க. யாப்பில் வந்து எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டு ஒரு செய்யுள் வந்து இயற்றப்படணும். அப்படி இல்லாமல் வந்து நம்ம நினச்சதை வந்து கரெக்டாக சொன்னால் போதும் அப்படின்ற சில புதுமையான விஷயங்கள்லாம் உள்ளே வரும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, புது கவிதை சொல்கிறாங்க, ஹைக்கூ சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கவிதைகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் புகுவதும் நல்லது தான் அப்படிங்கிற மாட்டம் ஆங்கிளில் இந்த தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே இந்த பாடல் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. இது வந்து புதுமை புகுவது பற்றி இந்த தொல்காப்பியம் வந்து சொல்லும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் கவிதையின் நவீன வடிவங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா புது கவிதை, ஹைக்கூ, லிமரைக்கு, சென்ட்ரியூ, குக்கு இதெல்லாம் புதுக்கவிதையோட வடிவங்கள். என்னென்ன? ஹைக்கூ, புதுக்கவிதை, ஹைக்கூ, லிமரைக்கு, சென்ட்ரியூ, குக்கு இதெல்லாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதி மிக்க நவக்கவிதை என்று புதுக்கவிதைக்கு விளக்கம் தந்தவர் யாருன்னா பாரதியார். யார்? பாரதியார். அடுத்து பாருங்கள், எல்லாம் புதிது புதிதுன்னு வருது இல்லையா, புதிதுன்னு யார் சொன்னதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முதலில் தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பாரதியார். புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் யார்? பாரதியார். புதுக்கவிதையோட தந்தை அப்படின்னு சொன்னால் அது நா. பிச்சமூர்த்தி. புது முயற்சிகளை மேற்கொண்டவர் சொன்னால் பாரதியார். தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை எது அப்படின்னா பாரதியாருடைய காட்சி அப்படிங்கிற ஒரு கவிதை தான் வந்து என்னென்னா வசன கவிதையில் அமைந்த முதல் வசன கவிதை. ஓகே, அடுத்து பாருங்கள். யாருடைய முயற்சியால் தமிழில் கட்டற்ற கவிதை வடிவம் சிறந்தது அப்படின்னா பாரதியாருடைய முயற்சியால் தான் கட்டற்ற கவிதை வடிவம். இப்போ சொன்னேன் இல்லையா, யாப்புன்ற பிடியிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தது யாருன்னா இந்த பாரதியார் தான். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஷெல்லிதாசன் என்று தமது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னா பாரதியார். எப்படி மாற்றிக்கிட்டாரு? ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஓகே, அடுத்து பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யாருன்னா பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர்னு சொன்னது யாரு? பாரதியார் வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். இது என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரன் ஆகலாம், இன்னைக்கு பணக்காரனா இருக்கவன் நாளைக்கு ஏழை ஆகலாம், எல்லாமே என்னது ஒன்றா ஆயிடுவாங்க. ஸோ அதை நீ உணரு அப்படிங்கிற மாட்டோம் பாரதிதாசன் இந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த பாடல் வந்து ஓடப்பர் ஆகியிருக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சன் வந்து ஓட பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு நல்லா தெரியும். வாணிதாசன், முடியரசன், சுரத்தா. யார்? வாணிதாசன், முடியரசன், சுரத்தா. புதுக்கவிதையின் தந்தை யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை யார்? நா. பிச்சமூர்த்தி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதிய புதுக்கவிதையின் முன்னோடிகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி, கூபா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், புதுமை பித்தன். இந்த 4 பேரும் தான் மணிக்கொடி இதழில் மொத்தம் இதில் வந்து எழுத்து மணிக்கொடின்னு 2 இதழ் இருக்கும். இந்த 2 இதழ்களையும் எழுதினவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதிய புதுக்கவிதையோட முன்னோடிகள் யாருன்னா பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், புதுமை பித்தன். இவங்கெல்லாம் மணிக்கொடியில் எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வசன கவிதைகளை வெளியிட்ட இதழ்கள் எதுனா ஊழியன், கலாமோகினி. வசன கவிதைகளை வெளியிட்ட இதழ்கள் எது? ஊழியன், கலாமோகினி. ஓகே, வசன கவிதை முதல் வசன கவிதை எது அப்படின்னா காட்சி, பாரதியாரோடது பார்த்தோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். வசன கவிதைகளை வெளியிட்ட இதழ்னா ஊழியனும் கலாமோகினியும் தான். ஓகே, அடுத்து எழுத்து என்ற இதழின் ஆசிரியர் யாருன்னா சீசு செல்லப்பா. யார்? சீசு செல்லப்பா. எழுத்து அப்படிங்கிற இதழோடைய ஆசிரியர் சீசு செல்லப்பா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செல்லமாக சொன்னால் மகன் என்ன செஞ்சிருவா? எழுதுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி. இந்த கவிதைகளெல்லாம் யார் எழுதியிருக்காருன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. இவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நான். பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பெட்டிக்கடை முன்னாடி உட்காந்து தான் பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா பிச்சைக்காரன் வந்து விஞ்ஞானி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து எழுத்து என்ற இதழில் எழுதியவர்கள் யாருன்னு பார்க்கலாம். மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி.கே. துரைசாமி. இவருக்கு இன்னொரு பேர் நகுலன். தருமு சிவராமு. இவருக்கு இன்னொரு பேர் பிரமிழ். அடுத்து சி. மணி,
அடுத்து சுந்தர ராமசாமி அப்படிங்கிற பசுவையா, எஸ் வைத்தீஸ்வரன் இவங்கெல்லாம் எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னா எழுத்து அப்படிங்கிற இதழில் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 1970 வெளிவந்த டேஷ் என்னும் இதழ் ஞானக்கூத்தன், கலாப்பிரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா எந்த இதழ் அப்படின்னா இந்த கசடதபர அப்படிங்கிற இதழ் மூலமாக தான் ஞானக்கூத்தன், கலாப்பிரியா, கல்யாண்ஜி இவங்க 3 பேருமே அறிமுகமாயிருக்காங்க. இந்த இதழ் கசடதபர எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு? 1970. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1971 கோவையிலிருந்து வெளிவந்த இதழ் எது அப்படின்னா இந்த வானம்பாடி அப்படிங்கிற ஒரு இதழ் தான் வெளிவந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், வானம்பாடி இதழில் எழுதிய கவிஞர்கள் தங்களை எவ்வாறு அழைத்து கொண்டனர் அப்படின்னா மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் அப்படின்னு சொல்லி தங்களை அழைச்சிக்கிட்டாங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம். இந்த கவிதையை எழுதுனது யார் அப்படின்னா வைரமுத்து. ஓகே, இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஒரு கருமி இருக்கார் இல்லையா, கருமி வந்து ஒரு கருமிக்கிட்ட இருக்க பணப்பை எப்படி இருக்கும்? கருமி யாருக்குமே பணம் தர மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வறட்சி காலத்தில் அந்த மேகம் என்ன செய்யுது? மழையை தர மாட்டேங்குது அப்படிங்கிற மாட்டோம் இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. இது எழுதுனது யார் அப்படின்னா வைரமுத்து. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உவமையும் பொருளும் வேறு வேறல்ல, ஒன்றை என கருதுமாறு செறிவுற அமைவது எது அப்படின்னா உருவகம். எது? உருவகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.